அலைந்து திரிந்து வரான் என்றப்போ அது இந்த வழி எங்க இருக்குது தெரியுதா? என்ன பண்ணி போடும் என்ன பண்றாங்க நீ? என்ன பண்ணி போடுவீங்க? என்ன பண்றீங்க? ரெடி ஆயிட்டேன். என்ன பண்ணி போடுது? இங்க என்ன பண்ணி போடுது? பண்ணி போடல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறா? அப்படி கேக்குது. ஆமா, நல்லா சரி போனாரு. ஏய், யார் ஜெபானே? நான் ஆடு மாடு மேய்க்க கூடிய நான் கோனார் நானே. நீ பேனார் சாமி. நல்ல வாச்சா வராதா? நல்ல வாச்சா வராதா? ஆடு மாடு மேய்க்க கூடிய நான் கோனாரி. கோனார் சாமி. கோனாராங்களா? எடையர் எடையர். சமோ இந்த வனத்துல சமோ உனக்கு வழியா கேட்டா சொல்லணும். இந்த வனத்துல இது அங்க போய் கேட்டா வை தெரியாங்கிற இந்த மரத்துல ஆடு மாடு மேய்க்கணும். ஆமா ஆமா. நாங்க சமோ அம்மா பிள்ளை சமோ நீங்க திக்குதா தெரியல சமோ. சரி நாங்க சமோ அந்த பக்கம் போனோம் சமோ அந்த பக்கம் போனோம் சமோ ஐத்னாபுரம் போனோம் சமோ. ஓஹோ, எங்க போய் ஐத்னாபுரம்? ஐத்னாபுரம் போனோம் சமோ. ஐத்னாபுரம் இல்ல, அஸ்னாபுரம் போன்னு கேட்கிற வழி நீ. அம்மா சமோ கேட்டோம் சமோ. அங்க சமோ போய் சமோ அங்க போய் சமோ அங்க போய் சமோ. எத்தனை போய்ங்களா? அங்க போய் போய் சமோ நமக்கு அவர்கிட்ட பசிக்கு சமோ. சரி அங்க போய் சமோ நமக்கு அங்க சோள 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 சோழடா சோள சோறு வாங்கி கொடுப்பாங்க. அப்ப அக்கா போகணுங்கிற. சரி சமோ அரே அவர் கடவுள சமோ அதே கட்ட வய தெரிய சொல்லு. கண்ணே எங்க வைக்க வேண்டிய இடம் தெரியுமா? நம்ம செட்ல நடுவே வச்சிருக்கு. எத்தனை செட்டை பார்த்துட்டு வந்துட்டான். பார்த்துட்டு வந்து எத்தனையோ செட்டை பார்த்துட்டு வந்துட்டான். ஆனா எத்தனையோ செட்டை பார்த்துட்டு வந்துட்டானோ. ஆனா இந்த செட்டை பார்க்கறதுக்கு எல்லாம் இவன் அவனால முடியாது. அரையே சாத்தியாலே
கவுன் போயாமா நீ போனா சாமி போனாரு இந்த கானகத்தை என்ன பண்ணி போற சொன்னதுக்கு என்ன சொன்ன நீ நோடு மாடு மேய்க்கிறேன் மாடு அப்புறம் இடிக்கிட்டே இருக்கா சாமியோ நாங்க பிள்ளையும் நானும் சாமி திக்க தரல வழி தரல சாமி நாலு பக்கம் வழி போகுது அந்த வழியில சாமி நாங்க வயிற்றுனா அப்புறம் போகணும் அந்த வயசுல அப்புறம் படத்துக்கு வயசு தெரியா நிக்கிறோம் சாமிய வைத்தியநாபுரம் போறீங்களா கடவுளே தெற்கா இருக்குது வைத்தியநாபுரம் அந்த வைத்தியநாபுரமா 2 வைத்தியநாபுரம் இருக்காங்க அங்க இருக்கு தெற்கு வைத்தியநாபுரம் வடக்கு வைத்தியநாபுரம் 2 இருக்குது எந்த வைத்தியநாபுரம் உங்களுக்கு தெரியும் ஆமா எந்த வைத்தியநாபுரம் தெரியும் 2 வைத்தியநாபுரம் தெரியும் எனக்கு 2 தெரியும் தெரியும் அப்ப வைத்தியநாபுரத்துக்கு போகணும் சாமி இப்போ நீங்க அஸ்தாபுரம் போகணும் வைத்தியநாபுரம் போறது இல்ல அஸ்தாபுரம் போறாங்க சாமி வழிகப்பான் சாமி பையன் புள்ள நீ காட்டு குடு சாமி உனக்கு பயம் கொடுப்போம் புள்ள வழி காப்பா நான் வழி சொல்லணும் எனக்கு பணம் கொடுப்பா சாமி வேற ஒண்ணு இல்ல சரி போ பேசுவோம் இதை கேக்குறியா இந்த வழி இது வாரணாமலை போதுக்குது இந்த வழி இதை கேக்குறியா இது அம்பிகாசம் போதுக்குது இந்த வழி போதும் கூட்டு போறாரு இந்த வழியா இது வாரணாசம் போதுக்குது இதுதான் அஸ்திராபுரம் போதுக்குது இப்ப அங்க போனீங்க ராஜா நிறைய அந்த அஷ்டாபுரத்து ஆசமே இருக்கு அதை கேக்குறேன் அஷ்டாபுரத்துல எங்க மகாராணி அம்மா அமர்ந்திருக்கிறார் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க எங்க அம்மா இப்ப அவங்க அம்மா சிறப்பட்டு கிடைக்கும் நோனியம்மா சிறப்பட்டு கிடைக்கும் என்ன ராணி அம்மா ரொம்ப மிக மிக व्यसनப்பட்டு அமர்ந்திருக்கிறார் அவங்க அம்மா நோனியம்மா சமயம் சிறப்பட்டு கிடைக்கும் கானகத்திலே இருக்க சமையல் நானும் சமையல் பைக் வந்துக்கிறேன் சாமி ஒயல்கிட்ட கொண்டு போய் என் பிள்ளைய விடு என் பால் கொடுப்பா சாமி ஓஹோ எங்க ராஜ்யமாட்ட கொண்டு உன் பிள்ளை விடுங்க உன் பிள்ளைக்கு அவங்க பால் கொடுப்பாங்களா சாமி ஆட்டுப்பால் சாமி ஆட்டுப்பால் சாமி ஓ ஆட்டுப்பால் பிள்ளைங்க பசி அந்த மாதிரி வயலுக்கு 10 பேருக்கு அந்த பால்ல கொடுக்க மாட்டேன் பிள்ளை மாட்டு பால் கொடுக்க சொல்றேன் மாட்டுப்பால் வைத்தருமையில செலவு கொண்டு விட்டு நேராவது போ அங்க போனே பாச போலவா முடக்கா போறிய என்ன சாமி இப்படி போய் கேக்குற 56 ஒவ்வொரு வீதிக்கும் முடக்க அந்த வீதி தான் ஒரே நேரம் போக முடியும் சாமியா இருந்தாலும் வாழ்க்கை போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருக்கீங்க சொன்ன மாதிரி நம்ம தெருல வந்து யாராவது குறமாதி வந்து குறி சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களை குறித்து வரலாமா சொல்றாங்களா நல்லா குறி சொல்றாங்களா அங்க சொன்னதெல்லாம் கரெக்டா அப்படியே இருக்குது எந்த பணி கிடையாது அழைச்சு வரலாமா சரிப்பா எங்க அம்மா ரெடியா இருக்கிறாங்க அம்மா ரெடியா இருந்தா 4 பேர்த்த கொண்டு விடு சாமி எங்க அம்மா இல்ல எங்க அம்மா ஊர்ல அவ்வளவு மண்ணு போட்டா ராணி அம்மா இருக்காங்க மகாராணிடா எந்த கட்ராச சாமி மகாராணி அரே சூத்த கட்டிட்டு போற பாரு
சாமி ஓயால பார்த்தது சாமி உங்க நோனிய பார்த்ததும் எங்க ராணிய பார்த்தது சாமி ஆப்பூர் தன்ன பிள்ளை கை பிடிச்ச மாதிரி மூஞ்சி தொங்கி போயிருந்துதான் சாமியை சூத்த காட்டிட்டு வந்திருக்கிறேன் சாமி போய் பார்த்துட்டு சோறு பட்ட தின்னு பட்டு வரட்டும் அனுப்பிவிட அப்பா திருவிழா சீக்கிரம் சீக்கிரம் ஓய் அம்மாவை பார்க்க போயிட்டு இந்த அவங்க ரொம்ப பார்த்தா அம்மா பார்த்தா சொல்லு இந்த மாதிரி சொல்லு அம்மா திமிரா இருக்கு உனக்கு ஒரு வாட்டி வச்சேன் சரி இப்ப நல்லா தானே வந்துருந்தீங்க என்ன வாங்கியா என்ன காரணம் இந்த வாந்தியா கொரோனா ஒரு மாசம் ஆச்சு குடிச்சு ஆமா பயங்கர வாடை அதனாலதான் வாந்தி எடுத்துட்டேன் ஒண்ணு இல்லையா சொல்ற குழப்பாயா உங்க ராணி அம்மா விட்டா நான் ஒரு தான் நான் ஏறினேன் குழவன் பவர் பாச்சா அம்மா லோடு எடுத்துக்கலாம் இந்த நாய் கிடக்குது நாத்தத்துல வந்து 9 மாசமா தான் இருக்கு தவிச்ச கொலை கைக்க தாங்க முடியாது அம்மா வாங்கி வேற ஒண்ணு இல்லைங்க ஒன்ன பிரச்சனை இப்படி போயிட்டாங்க ஹலோ ஹலோ அரக்கண்ணே நான் பாக்குறேன்டா சத்த புடுற அந்த தாவத்தை அரே பொண்ணை பார்த்தா பெரிய பண்ணக்காரன் பொண்டாச்சு பண்ணகாரி ஆமா சாமி பண்ணக்கார பண்ற சபை கையில போயிடுது இந்த மூல கையில போய் இது நமக்கு செட்டா உன்னை பார்த்தால் மன்மத ரதி பன்மர் போல் இருக்கின்றது. அந்த ரதிக்கு மேலான உன்னுடைய பார்த்த அழகு பலபலன் இருக்கின்றது. உன்னுடைய ஊரு தேசம் என்ன? ஊரு என்ன, பேர் என்ன? பிள்ளையா இருந்தாலும் இவ்வளவு அழகா இருக்கிறீங்க. ஆமா, ஊர் என்ன கேட்கிறேன்.
ராசாத்தி அது மேற்கு மேற்கு வெள்ளி மலை கொல்லி மலை சாமி ஏ பச்சை மலை பால் மலை ரத்த மலை தந்து சாமி ஆசாமி ஆசாமி பச்சை மலை போன சாமி செய்யலாம்